சற்று முன் ஜப்பானிய விமானப்படையின் F-35 ரக விமானம் காணாமல் போயுள்ளது. இன்று 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இரவு 7:30 மணிக்கு அந்த ஜப்பானிய விமானம் தரையுடன் இருந்த அனைத்து தொடர்புகளையும் இழந்தது. ஜப்பானின் மிசாவா விமானப்படை தளத்திலிருந்து இரவு நேர பறத்தலுக்காக கிளம்பிய அந்த விமானம் விமானத்தளத்திலிருந்து 85 மைல் கிழக்கே பசிபிக் சமுத்திரத்துக்கு மேல் பறந்தபோது கடைசியாக தரைக்கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டது. அதன்பின் தரைக்கட்டுப்பாட்டு மையம் விமானத்துடன் இருந்த அனைத்து ரேடியோ தொடர்புகளையும் இழந்தது. அந்த பகுதியில் பறந்து கொண்டிருந்த வேறு சில விமானங்களை செலுத்திய விமானிகளை தொடர்பு கொண்ட ஜப்பானிய தரைக்கட்டுப்பாட்டு மையம் இந்த விமானத்துடன் ரேடியோ தொடர்புகளை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொண்டது. ஆனால் எந்த விமானத்தாலும் காணாமல் போன F-35 ரக விமானத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்த முடியவில்லை. ஜப்பான் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தான் மிசாவா விமானத்தளத்தில் F-35 ரக விமானங்களுக்காக தனிப்பிரிவு ஒன்றை அமைத்திருந்தது. இந்த தளத்திலிருந்து மொத்தம் 147 விமானங்களை இயக்குவதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இப்படி ஒரு புதிய F-35 பிரிவு அமைக்கப்பட்டு சில தினங்களிலேயே இந்த விமான தளத்தில் இருந்து இன்று கிளம்பிச் சென்ற விமானம் காணாமல் போயுள்ளது. இந்த விமானத்துடன் வேறு விமானங்களும் ஒரே ஃபார்மேஷனாக கிளம்பிச் சென்றனவா என்ற தகவல் இதுவரை கிடைக்கவில்லை. ஜப்பானிய விமானப்படையில் பெரும்பாலும் குறைந்தபட்சம் 2 விமானங்களாவது ஒரே ஃபார்மேஷனில் ஒன்றாக பறப்பது வழக்கம். விமானத்தை தேடும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஜப்பானிய விமானப்படையின் விமானங்கள் காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் இருக்க, அதே நேரத்தில் ஜப்பானிய கடற்படையின் கப்பல்களும் பசிபிக் கடலின் அந்த பகுதியை நோக்கி விரைகின்றன. தற்போது கிடைத்துள்ள தகவல் இவ்வளவுதான். மேலதிக தகவல்கள் கிடைக்கும் போது உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம்.